வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். நேற்று வந்து தமிழ்நாடு பார்த்து நல்லா ஆச்சரியம் அடைந்து என்னப்பா பிக் பாஸ் வீட்டை மூட போகிறாங்களாமே அப்படின்னு நிறைய பேர் கொந்தளிச்சிங்க கமெண்ட்ஸில். இன்றைக்கி வந்து நேற்று வந்து டான்ஸ் மேரத்தானில் யார் யாரெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க, நேற்று என்ன நடந்துச்சு, எதனால் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி வெரி 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 டிசப்பாயின்மெண்ட் சொன்னார், யாரோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நடக்க போகிற டான்ஸ் மாரத்தான் கண்டினியூ ஆகுதுல்ல, ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டான்ஸ் மாரத்தான் எல்லாருமே அவங்களுக்கு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு ரியாலிட்டி அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோ தான், சரிங்களா? அதனால் பார்க்கும்போது ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சிலரை தவிர எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டரை கேரி பண்ணி சூப்பராக அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது ஒரு 3-4 கேரக்டர் பர்சனலாக பிடிச்சிருந்து. ஒன்று வந்து அர்ச்சனா. அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க, உட்காந்தது, நடந்தது, பாடி லாங்குவேஜ், பேசுனது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் அப்பான்னு சொல்லிட்டு கேரக்டரு, என்ன தான் நம்ம ரஜினிகாந்த் சாருடைய அந்த பாடி லாங்குவேஜும் டயலாகும் ஈஸியாக கேரி பண்ணாலும் த்ரூ அவுட்டாக அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் சூப்பராக அழகாக வந்து அது பண்ணது, பேசினது, அந்த முடிய சீவுனது, நிற்கிற ஸ்டைல் எல்லாமே சூப்பராக அழகாக பண்ணியிருந்தார். இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா. அந்த விசித்ரா அவங்க அந்த கேரக்டர் இருக்கலாம், நீலாம்பரிங்கிற கேரக்டரை அழகாக சூப்பராக அந்த பார்வையில் இருக்கட்டும், அந்த நடக்கிறதுல இருக்கட்டும், அந்த பேசுகிறது, அதட்டுறது எல்லாத்துலேயுமே வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். மணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூர்யா கேரக்டர் பண்ணியிருந்தார், சூப்பராக அழகாக பண்ணியிருந்தார். அந்த ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸு. சூர்யாவோட வாய்ஸை கேரி பண்ணதாக இருக்கட்டும், அதுவும் செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கோரியோகிராஃப் பண்ணாங்க, போயிட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்தது, ஆடத்துக்கு அவங்க டான்ஸ் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அவரும் விஜயவர்மன் சேர்ந்து பண்ணாங்க. விஜயவர்மன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. பட் கேரக்டராக ஒன்றும் கேரி ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் விக்ரமன் வந்து ஏதோ ட்ரை பண்ணார், பட் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது. அது ஒரு சில பேருக்கு காமெடியாக இருந்திருக்கும். பட் பர்சனலாக எனக்கு விக்ரம் பண்ணது காமெடி பிடிக்கல எனக்கு. ஏன்னா வடிவேல் சாரை வச்சு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம், பட் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. அனைனா, கூல் சுரேஷ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு செட்டில்டாக தான் இருந்தாங்க. மெயினாக இந்த பக்கம் வந்தோம்னா நிக்சன் வந்து அந்த டான்ஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு அந்த தனுஷை வந்து கொண்டு வந்து ஒரு மாதிரி தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டு டெடிக்கேட்டடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டெடிக்கேட்டடாக பண்ணியிருந்தார் நிக்சன். அது வந்து அவரோட எனக்கு தெரிஞ்சு நிக்சன் வந்து BB7 பண்ண உருப்படியான ஒரு விஷயம் நேற்று நடந்த டான்ஸ் மாரத்தானில் ஆன டான்ஸ். 2 பேர் வந்து சூப்பராக அழகாக வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணும் வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல ஒரு 2 பேர். அதில் வந்து பூர்ணிமா கூட ஏதோ ட்ரை பண்ணாங்க, எனக்கு பாட்டு வரல, எனக்கு டயலாக் வந்து யார் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் மாயா வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த பாட்டு ஒன்று போட்டாங்க அவங்களுக்கு, கண்ணோடும் காண்பதெல்லாம். அந்த பாட்டை எந்த அளவுக்கு கொலை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொலை பண்ணி அந்த பாட்டை அனுப்பிச்சி விட்டாங்க. வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் மாயா பண்ண பர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு ஷோக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா முதல்ல நமக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ கேரி பண்ணி நடிக்கணும், நம்மளை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கிரிஞ்சு காமெடியாக பண்ணிக்கிட்டே போனால் பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குது. எனக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது வெறுப்பாயிடுச்சு. எனக்கு வந்து பாட்டி வேணும், எனக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்னா மற்றவங்க எல்லோரும் சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்துட்டா இருக்குது. எல்லோரும் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க. ஏன் இந்த பிக் பாஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனார்னு சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் அந்த கரன்சி கொடுத்தாங்க. அந்த கரன்சியில் அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி போர்டில் எழுதணும். இதில் 2 பேர் பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு. ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணது ரவீனா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து மணியோடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பிடிச்சிருந்துன்னு ஃபுல் அமௌண்ட்டும் மணிக்கு கொடுத்துட்டாங்க, மற்ற யாருக்கும் கொடுக்கல. இதை பார்த்த அந்த கேங் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மாயா அண்ட் பூர்ணிமா கேங்கு அப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பூர்ணிமாட்ட இருக்கிற அமௌண்ட்டு, மாயாட்ட இருக்கிற அமௌண்ட்டு, நிக்சன் இருக்கிற அமௌண்ட், அனினா இருக்கிற அமௌண்ட்டு எல்லா அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணி இவங்க போய் விஜயமாட்ட கொடுத்துட்டு போர்டில் போய் 0-0 எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்குறேன்னா, ஒரு கேமு ரவீனா வந்து அந்த ஸ்பாட் ரவீனா பண்ண தப்பு தான், பட் இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க பண்ணது தான் கேம் ஸ்ட்ராட்டஜி. ஒரு மாதிரி இவங்க சொன்னாங்களே ஃபேவரட்டிசம் எல்லாமே இந்த மாயா பண்ணது தான். ஸோ அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த அமௌண்ட் எடுத்து விஜயவர்மாட்ட கொடுத்து விஜயவர்மாவை வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆச்சுன்னா, இவங்க அப்படியே திருப்பி ரவீனா மேலே போட்டு ரவீனா பண்ண தப்பாக இருந்தாலும் பட் இவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதில் வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், பார்த்த சீசன்லேயே ஒர்ஸ்ட்டு சீசன் எது அப்படின்னு கேட்டோமா இல்லையா? ஆடியன்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த நம்ம பார்த்த சீசன்லேயே ஒர்ஸ்ட்டு சீசன் அப்படிங்கிறத பிக் பாஸ் அவர் வாயாலே சொல்லிட்டார். வெரி 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 டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷோ கொண்டு வராங்கன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, நாள் ஃபுல்லாக நல்லா பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு சிலரால் வந்து இந்த கேம் அப்படியே மாறிச்சு.
இதை ஆடியன்ஸ்க்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, பார்க்குறவங்களுக்கு. எனக்கு பர்சனலாக பொறுத்த வரைக்கும் நேற்று எபிசோட் ஆசம். ஆனால் ஒரு குறை இருக்குது. என்னன்னா, அர்ச்சனா வந்து அந்த கேரக்டர் செம்மையாக கேரி பண்ணாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, இந்த 1 hour எபிசோடில் அவங்க பேசுனதை அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை காமிக்கவே இல்லை. ஸோ இங்கே தான் சேனலுடைய பயாஸ் வருது. என்னுடைய தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க எல்லோரும். நீ தம்ப்லைன் என்னென்னா டபுள் எவிக்ஷனா ட்ரிபிள் எவிக்ஷனாங்கிறது தான் என்னுடைய தம்ப்லைன். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போதைக்கு. இப்போது இந்த டபுள் எவிக்ஷனா ட்ரிபிள் எவிக்ஷனா ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி கூல் சுரேஷ் வந்து வெளியே போகிற ஒரு மைண்ட் செட்டில் ட்ராமா ஆடினாலும், பட் அவங்க லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. ஒன்று அனைனா, இன்னொன்று வந்து கூல் சுரேஷ். ஸோ 3ஆவதாக யாரை கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தினேஷ் இல்லைனா வந்து விஷ்ணுவாக இருக்கலாம், மேபி அர்ச்சனா கூட இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிக்சனுக்கு ஆல்ரெடி கமல் சாரோடைய சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது. நிக்சன் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா ஹோஸ்டோட சப்போர்ட் இருக்கிறதால. ஸோ அதனாலேயே அர்ச்சனாவோடைய பர்ஃபார்மன்ஸை காமிக்கலையோ அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி வருது. சேனல் பயாஸாக இருக்காங்களா அர்ச்சனாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் எவிக்ஷன் வந்து எப்படி கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற 6 பேரில் வந்து போன வாரம் அவர் ஃப்ரேம் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய அந்த டபுள் இல்லை ட்ரிபிள் எவிக்ஷனில் கூல் சுரேஷ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறேன்னு சொன்னாலும், ஸோ அவருடைய எவிக்ஷனை ஒன்று தனியாக எடுத்து வச்சாலும் அனைனா, பட் இன்னொரு ஆள் அவங்க கண்டிப்பாக எவிக்ட் பண்ணி ஆவாங்க. அது வந்து கண்டிப்பாக விஷ்ணு இல்லைன்னா தினேஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி நிக்சன் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆடியன்ஸோடைய ஓட்டிங் எடுத்து தான் அவங்க வந்து எவிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே நினச்சிட்டு இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. ஏன்னா அவங்க எப்படியுமே பயாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதனால தான் தம்ப்லைனில் டபுளாக ட்ரிபிளான்னு போட்டேன் நான். ஸோ நம்ம வெளியே வந்து நம்ம நிறைய ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ஓட்டிங்ஸ் போடுறாங்க. அந்த ஓட்டிங்ஸில் இந்த வாரம் யார் எவிக்ஷன் ஆகலாம்னு சொல்லும்போது நிக்சனுக்கு நிறைய பேர் எவிக்ட் ஆகணும். பெரும்பாலானுடைய கருத்து வந்து நிக்சன் எவிக்ட் ஆக தான் இருக்குது. ஆனால் எதிர்பாருங்கள் யார் சொல்லுவாங்க? ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நிக்சன் நம்ம உள்ளே வச்சதான் அடுத்த நெக்ஸ்ட் வீக்கு டிஆர்பி ஏறும். ஸோ அதனால் நிக்சனை உள்ளே வச்சு யூஸ் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. மாயா பூர்ணிமா வந்து நேற்று நடந்த அந்த கரன்சி மேட்டரில் அவங்களுடைய சுயரூபம் பூர்ணிமாவுக்கு கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு தோணுது. நேற்று மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை. டிக்கெட் டு ஃபினாலேயில் அர்ச்சனா கொடுத்த பாயிண்ட்டை அர்ச்சனா வந்து பூர்ணிமா கொடுத்ததும் மாயாவுடைய மூஞ்சி வெந்து போச்சு. எப்போவுமே மாயாவுக்கு அடுத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது, அடுத்தவங்க வளர்ந்தா பிடிக்காது. எப்படியா மாற்றி குழிக்குள்ளே கொண்டு போய் காட்டணும். இன்றைக்கி ப்ரோமோலையும் அதை வெளிப்படையாக போட்டு காமிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க தான் என்டர்டெயின்மெண்ட் வேணும், போரிங்கு அப்படின்னு இவங்களாம் கேட்பாங்க. அது என்னவே தெரில, மாயாவுக்கு மட்டும் அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து கொடுக்குறாங்க. அதுவும் அந்த ஜீன்ஸ் படத்தில் வர அந்த கேரக்டர்லாம் செம்மையான கேரக்டரு, நிறைய கொடுத்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நடிக்கவும் வரல, என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ண வரல, எதுவுமே பண்ண வரல, டான்ஸும் ஆட வரல. அப்புறம் எதுக்கு இந்த ஷோவில் வந்து இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு ஆம்பளை மீசை வளர்த்தா அப்படி பண்ணுவாங்களே, அப்படி பண்ணிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு அவருடைய கம்பெனி அவருடைய கேங்கு மிஸ்டர் ஹோஸ்டோட உட்காந்துக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் டபுளாக ட்ரிபிளான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஸோ உங்களுடைய கருத்துக்குள்ளேயும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணதில் ரொம்ப பிடிச்சிருந்து அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். யார் எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்களோ அதோடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.